மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக யோபு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதித்தறிகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அதற்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை நீ ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதித்தறிகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு, காலை தோறும் நம்மை விசாரிக்க வருகிற கர்த்தர். காலை தோறும் நம்மை விசாரிக்க வருகிற கர்த்தர். ஆமாம், காலை வேலை என்றாலே நம்மை விசாரிக்க, நம்மை காண ஆண்டவர் வந்து விடுகிறார். காலை தோறும் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை தட்டி எழுப்பவும் செய்கிறார். எசேயா தீர்க்கதரிசன ஆகமத்திலே 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி கல்விமானின் நாவை தருகிறார். காலை தோறும் தட்டி எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, கற்றுக்கொள்வோர் கேட்பது போல நம்முடைய செவியை கவனிக்கவும் செய்கிறார். இவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். நம்ம ஆண்டவர் கேட்கிற அருமையான தேவச்சனமே, காலை தோறும் நம்மை விசாரிக்க வருகிற ஒருவர். அவர் நம்மை விசாரிக்க வருகிறார் என்று சொன்னால், நம்மை தேடி வந்து நம்மை தட்டி எழுப்பி நம்மை விசாரிக்க கடந்து வருகிறார் என்று சொன்னால், அவருக்கு கொடுக்கும் நேரத்தை நாம் இன்னமும் கூட கொடுக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறோம். காலை வேளை அவரோடு உறவாடுகிற வேளை என்கிறதை அறிந்து நாம் இன்னும் கூட அதற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். நம்மை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. நமக்கு ஆதரவு காட்ட ஒருவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. நமக்கு பரிந்து பேசுகிற, நம்மை ஒருபோதும் யாருக்கு விட்டுக் கொடுக்காதவர் அப்பட்சத்தில் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் புரிந்தவர்களாய் காணப்படுங்கள். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுருவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன பிரச்சனையோடு இருக்கிறீர்கள்? என்ன இக்கட்டான நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள்? எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தால் உங்களை விசாரிக்கிற உங்கள் தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறவராக இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்கள் கூட நம்ம விசாரிக்க வருகிறது உண்டு. நன்றா இருக்கின்றாயா என்று கேட்பார்கள். கேட்பதோடு சென்று விடுவார்கள். உன் பிள்ளை நல்லா இருக்கா, உன் மனைவி நல்லா இருக்காங்களா என்று சொல்லி விசாரிக்க மட்டும்தான் செய்வார்கள். அவர்களால் அது மட்டும்தான் முடியும். ஆனால் நம் ஆண்டவர் விசாரித்து விட்டு மனிதர்களைப் போல கடந்து செல்கிறவர் அல்ல. நம்மிடத்திலே அவ்வளவு அக்கறை உடையவராக இருக்கிறார். இந்த உறவு மாம்ச பிரகாரமான உறவு அல்ல, ஆவிக்குரிய உறவு. நம்மை தேவனோடு இணைக்கிற, நம்மை நித்திய வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய, முடிவு பரியந்தம் நம்மோடு நிலைத்திருக்கக்கூடியதான மேன்மையான மகிமையான உறவாக இருக்கிறது. அவர் நம்மை விசாரிக்க வருகிறார். நீ எப்படிப்பட்ட கவலையோடு இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருந்தாலும், உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்பிக்கிறதற்கு, உனக்கு ஒரு மாற்று வழியை உனக்கு காண்பித்து அந்த வழியாக உன்னை நடத்துவதற்கு, அந்த வழியாக சென்று
உன் காரியத்திலே ஒரு முடிவை காண்பிக்கிறதற்காக உன்னை அவர் விசாரிக்க வருகிறார். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது போல how are you என்று சொல்லிவிட்டு என்று கேட்டுவிட்டு கடந்து செல்கிறவர் அல்ல நம்ம. விசாரித்து உனக்கு நல்ல ஒரு தீர்வை கட்டளையிட, நல்ல ஒரு காரியத்தை செய்ய, உன்னை வாழ வைக்கிறதிலே, உன்னை வழிநடத்துகிறதிலே, உனக்கு ஒரு மேன்மையை காண்பிக்கிறதிலே, அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே உயர்வை கொடுக்கிறதிலே அவர் இன்னும் சிந்தை உள்ளவராயிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனம், காலை வேளை தேவரோடு உறவாடுகிற வேளை என்கிறதை அறிந்து இன்னும் நீங்கள் தூக்கத்திற்கு இடங்கூடாமல், நித்திரை பிரியர்களாய் காணப்படாமல் ஆண்டவர் தட்டி எழுப்பும் போது அவருக்கு செவி கொடுத்து அவரோடு உறவாட எழுந்து வாருங்கள், அவரோடு மனமிட்டு பேசுங்கள். நிச்சயம் உங்களுக்கு துணை செய்வார். நிச்சயம் உங்கள் வேதனையிலே பங்கெடுப்பார். நிச்சயம் உங்கள் கவலைகளை மாற்றுவார். நிச்சயம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நிச்சயம் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக்குவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்க வருகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்களை தட்டி எழுப்புகிறவரே, எங்களிடத்திலே ஆண்டவரே அதிக பாசத்தை வைத்திருக்கிறவரே, எந்த ஒரு மனுஷனாலும் காண்பிக்க முடியாத அளவற்ற பாசத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உங்களுடைய அன்பு இன்னதென்று நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டு கேட்டார் போல நாங்கள் ஆண்டவரை நடந்து கொள்ள, உம்மிடத்தில் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் இடத்திலே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஒப்படைக்க, ஆண்டவருடைய நடத்தலுக்கு நாங்கள் காத்திருக்க, உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன், நீர் எங்களுக்கு மேல் கரிசனை உள்ள தேவன் என்கிறதை அறிந்து கொண்டு உம்முடைய ஆண்டவரே சத்தியத்தில் நிலைத்திருக்க, உம்முடைய நன்மையும் ஆண்டவரே பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்னுடைய மனம் ஆண்டவரே புதிதாக வேண்டும் என்று உடைய கருத்தில் ஒப்புவிட செபிக்கிறேன் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.